வணக்கம். இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய் 4ஆக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸில் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். தக்காளியையும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு 4 துண்டு மட்டும் தேங்காய் போட்டுக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை எடுத்து போட்டுடலாம். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கிறேன். இன்னொரு பக்கம் ஒரு பேன் பற்ற வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கத்திரிக்காவை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் புளி எடுத்து ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இன்னொரு பக்கம் பேன் பற்ற வச்சு 3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். கடுகு போட்டுக்கிறேன். வெந்தயம் போட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும் பூண்டு எடுத்து போட்டுக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதுகளை எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்து வரட்டும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ இறக்கிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி. சாதத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் இது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு வைப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.